ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். ப்ராடக்ட் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச் லைன் மார்க், 3 இன்ச் வந்து டாட் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்கேல் அளவுக்கு நம்ம வந்து ஒயரை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதியிலேருந்து ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிக்கு ஸ்லீவோட சென்டர் லைன் வந்து 3.5 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 இன்ச், அதுக்கப்புறம் 3.5 அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா திரும்ப நீடில் பக்கத்தில் எடுத்துகிட்டு நம்ம பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்து லைனில் கரெக்டாக போட்டுக்கலாம். கரெக்டாக லைனில் நீடில் எடுத்துகிட்டு அதே மாதிரி லைனில் போடுங்க. அப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா லைன்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பீட் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து 2 கட் பீடும், ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீடும், ஒரு சீக்வன்ஸும் கோல்டன் கலர் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். 2 கட் பீடு, ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீடு, ஒரு சீக்வன்ஸ் நம்பர் 3 ஆன்டிக் பீடு, சீக்வன்ஸ் 1, இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 பீட் தள்ளி திரும்பவும் நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். திரும்பவும் 3 பீட் தள்ளி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு கட் பீடு, ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு, ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று போட்டுக்கலாம். இதுக்கு நேராகவும் நம்ம ஒரு கட் பீடு, ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு, ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கலாம். இந்த ப்ளஸ் போடுற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நம்ம பீடெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 cents எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். நம்ம சீக்வன்ஸும் சேம் கலரில் எடுத்திருக்கோம், த்ரெட் கலரில். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. ரைட் சைடில் நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்று. சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள்,
இந்த ஹோலுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். ரெண்டு பீடுக்கும் இடையில வர மாதிரி போடணும். இப்போ இதில் போட்டுட்டு இந்த ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயும் போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில வர்ற மாதிரிக்கு பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம், ஃபுல் லைனுமே வர மாதிரிக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட உயரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம வந்து இந்த புட்டாஸ் போட்டுக்கலாம். ஒரு நம்ம இங்கே போட்டோம்லையே அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் போட போகிறோம். நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று, திரும்ப நீடியில் எடுத்துகிட்டு பீடை ஒட்டிலும் நீடியில் எடுத்துருக்கோம் இல்லையா, பீட்ஸ்க்குள்ள ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ள 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். ஒரு கட் பீடு, நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று, ஒரு சீக்வென்ஸ். போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு சீக்வென்ஸில் ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே உள்ளே போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்லீவோட ஒயர் தகுந்த மாதிரிக்கு இந்த புட்டாஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்குக்கு வந்து இந்த ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.